அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் தெரிய வேண்டுமா? இந்த ஒரு பொருள் உங்களிடம் இருந்தால் போதும். இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு அப்படின்றது எப்போவுமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வாஸ்து முக்கியம் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம எத்தனையோ பொருட்கள் வச்சுருப்போம். புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே பார்க்கும்போது ஒரு பொருள் அழகாக இருக்கும், உடனே வாங்கிட்டு வந்துடுவோம். அப்படி நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு நேர்மறை ஓட்டத்தை அதிகரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வீட்டுக்குள்ளே எதிர்மறை ஆற்றலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் வீட்டில் பலவிதமான பிரச்சனைகள் அப்படின்றது வரும். அதனால தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி வாஸ்துப்படி அது சரியான இடத்துல வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை வெளியேறி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வீட்டில் இருக்கும். அதே மாதிரி வாஸ்து தோஷம் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கற்பூரம் தான். கற்பூரம் அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருடைய பூஜை ரூம்லுமே இருக்கும். நம்ம சுவாமியை வழிபாடு செய்யும்போது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த கற்பூரம். இது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இது அதிகரிக்கும். இதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு நம்பப்படுது. இதுக்கு நமக்கு இந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லை, நார்மல் நம்ம பயன்படுத்தக்கூடிய கற்பூரம். இதை வச்சு என்னென்ன விஷயங்கள் எதிர்பாராத விபத்துக்கள் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா கனவு அறிவியல் சொல்லப்படுது. சில பேர் கனவுல காகம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி கண்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பரவாயில்ல, இப்படி பார்த்தா ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது நடக்க போகுது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கனவுல பறக்கக்கூடிய காகம் வரவும் கூடாது. இருக்கும். கனவுல காகம் பறக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு கனவு நிபுணர்கள் சொல்றாங்க. கனவுல பறக்கக்கூடிய அந்த காகத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அடிக்கடி மனநல பிரச்சனைகள் செலவுகள் வரும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் குறிக்கிறதாக சொல்லப்படுது. நேரம், இந்த நிலையில பணம், இது ரெண்டுமே உங்களுக்கு பயங்கரமா வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஆள் மனசு நம்ம எச்சரிக்கிறதுக்காக கூட எடுத்துக்கோங்க. இந்த காகத்தை பற்றிய கனவுகளை நமக்கு வரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கனவுல காகத்தை பிடிச்சிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா நார்மல் கற்பூரம். இப்படி கனவு வந்துச்சு அப்படின்னா குடும்பத்தோட தேவைகள் பூர்த்தியாகும், வீட்டுல சாதகமான சூழல் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. உங்க வீடு முழுவதும் காட்டுங்க. காகங்கள் கனவுல தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. முடுக்குகள் இருக்கு பாருங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, அந்த மூளை உங்களுக்கு பித்ருக்கள் தொடர்பான கர்மங்கள் நீங்குவதாக கனவு சாஸ்திரம் சொல்லப்படுது. இப்போ பொதுவாகவே காகங்களை நம்மளுடைய முன்னோர்களாக நம்ம சித்தரிப்போம். கற்பூரத்துக்கு பொதுவா அதனால காகங்கள் பற்றிய கனவுகள் நம்ம முன்னோர்களுடைய எச்சரிக்கையா மூளைகள்ல அந்த வைக்கக்கூடிய கற்பூரம் காகம் பற்றிய கனவு கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அப்படி கரையும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்க அப்படின்னா மறக்காம நண்பர்களோட பகிர்ந்து போய்விடும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அதே மாதிரி தினமுமே எங்க வீட்டுல கற்பூரம் ஒரு கிராமையும் அது கூட வச்சு ஏத்துனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும். அதோடு நமக்கு இந்த திருஷ்டிகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, கண் திருஷ்டி, அதெல்லாமே நீங்கிறதுக்கு கற்பூரம் ஏற்றும் போது அது கூட ஒரு துண்டு கிராம்பையும் வச்சு ஏற்றிட்டு வாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடியது, எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அது கையிலேயே நிற்க மாட்டேங்குது, எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க ஒரு சில்வர் கிண்ணத்தில் சில கற்பூர துண்டுகளை வச்சுக்கோங்க. காலையில் அதை வீட்டு வாசலில் வச்சு எரிச்சு விட்டுருங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் நீங்கள் எரிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. முக்கியமாக பண விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எப்போவுமே உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கற்பூரத்து கூட ஒரு 2 கிராம்பை வச்சு நெய் ஊற்றி அதை வீடு ஃபுல்லாக காட்டுங்க.
டெய்லி காட்ட முடியல அப்படின்றவங்க வெறும் ஒரு 21 நாட்கள் வந்து அந்த வெள்ளி செவ்வாய்க்கு கூட நீங்கள் காட்டலாம். உங்களால் தினமும் காட்ட முடியுதுன்னா காட்டலாம், இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய்க்காவது காட்டலாம். இந்த மாதிரி கற்பூரத்தை வச்சு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் அதி அற்புதமான பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.